ஹாய், குட் ஈவினிங் ஆல். வெல்கம் டு த்ருத்திஸ் கிச்சன். இன்றைக்கி த்ருத்திஸ் கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா, நான் நைட் விலாக் என்ன பண்ணுங்கிறத உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். நான் நைட் எப்படி கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, எல்லாேருக்கும் கோல்டுங்கிறதுனால என் பொண்ணு த்ருத்தி என்ன பண்ணான்னா, ஜீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு வாட்டர் ரெடி பண்ணா, கொதிக்க வச்சு தண்ணி எல்லாேருக்கும். அவளுக்கும் ரொம்ப கோல்டாக இருக்குது. எனக்கு, மாமியாருக்கு, எல்லாருக்குமே, எங்கள் அத்தைக்கு எல்லாேருக்கும் கோல்டாக இருந்தது. ஸோ அவள் கொதிக்க வச்சு கொடுத்துட்டா. நாங்கள் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வர வேண்டியிருந்தது. அதனால் அத்தை மாமாவுக்கு வரைக்கும் உப்புமா பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு இப்போ தான் வந்தேன் நான். சரி, வந்தோடனே கிச்சனில் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு போயிட்டேன். மத்தியானமும் யாரும் கோல்டாக இருக்குன்னு சரியாக சாப்பிடல, எல்லாமே மீந்து போச்சு. அதனால் குழம்பெல்லாம் டப்பாவுக்கு மாற்றி எடுத்து வச்சிட்டேன்னா நாளைக்கு அதை எரிச்ச கறியாக பண்ணலாம். நாளைக்கும் வெளியில் போக வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்குது எங்களுக்கு. எங்கன்னா நாளைக்கு ஆஃபீஸ் டே ஃபங்க்ஷன் எங்கள் அதுக்காருக்கு. ஸோ அதுக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால் இந்த குழம்பை வேஸ்ட் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு ரசமும் ஏதாவது ஒன்று மட்டும் நாளைக்கு பண்ணிவிட்டு மீதி எல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாங்கிற ஒரு ஐடியா. அதனால் இதை அப்படியே ஏதோ ஒன்று இந்த குழம்பை சூடு பண்ணி எரிச்சி கறியாக பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சாதம், இந்த கல்சட்டி குழம்பு வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேயே சாதமும் மீந்திருந்தது. சாதம் ரசம் எல்லாமே மீந்து போச்சு. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதில் கல்சட்டியில் சாதத்தை போட்டு உப்பு போட்டு எடுத்து வச்சுருவேன். காலத்தால் நாங்கள் அதையே கரைச்சி குடிச்சிடுவோம். கல்சட்டியில் உப்பு போட்டு எடுத்து வச்சா நாளைக்கு கரைச்சி காலத்தால் குடிச்சிடுவோம். சம்டைம்ஸ் இல்லைன்னா மத்தியானம் சாதம் சாப்பிடும்போது கூட அதையே போட்டுன்னு சாப்பிட்டுடுவோம். எல்லோரும் சாப்பிடுவோம். நானும் எங்கள் ஆத்துக்காரர், எங்கள் மாமனார் சாப்பிடுவார். ஆனால் இப்போ கோல்டாக இருக்கிறதுனால அவங்களுக்குலாம் இல்லை, நானும் எங்கள் ஆத்துக்காரும் தயிர் போட்டுன்னு சாப்பிட்டுடுவோம். பிரச்சனை இல்லை, சாதம் மீதி இருந்தாலும். நாங்களாவது டிஃபன் சாப்பிடுவோம், எங்கள் ஆத்துக்காருக்கு கண்டிப்பாக பழையது இருக்கணும். ஸோ அதனால் எப்படியும் நான் கொஞ்சம் சாதம் கூட தான் வைப்பேன். அவருக்கு அத்தால ஆஃபீஸ் போகும்போது டிஃபன் சாப்பிட மாட்டார், இதுதான் பழைய தான் சாப்பிடுவார். ஸோ எல்லாத்தையும் ஒழித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன்னா அந்த வேலை முடிஞ்சிடும். எடுத்து டேபிளில் வச்சுடுவேன் தனியாக. அப்புறம் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. நான் பாத்திரம் என்ன பண்ணுவேன்னா, கார்த்தாலேருந்து தேய்க்கிறதில்ல, அப்படியே போட்டு வச்சுடுவேன். டிஷ்வாஷர் இப்போ தான் வாங்கியிருக்கேன், ஒரு 2 months ஆச்சு. அது இருக்கிறது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் டப்பில் எடுத்து போட்டு வெளியில் வச்சுடுவேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் வேலை இருந்தது, இதெல்லாம் இருந்ததுனால நான் அப்படியே சிங்க்லேயே வச்சுட்டு போயிட்டேன். இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி லோட் பண்ணிவிடுவேன். அதனால் அது அப்படியே இருக்கட்டும்னு போயிட்டேன். இப்போ தான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டுருக்கேன். அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். கிச்சனில் எல்லாம் அப்படியே இருந்தது. சரி, ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு போகலாம். அந்த ஸ்டாண்டையும் நைட்டில் டிஷ்வாஷரில் போட்டுருவேன், நல்லா க்ளீனாக ஆகிடும். அது கேஸ் ஸ்டவோட ஸ்டாண்டையும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைக்க ஆரம்பிச்சிடுவேன். டெய்லி இதுக்காக வீடியோக்காக இல்லை, நான் டெய்லி ஃபுல்லாக படுக்கிறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிறது ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ண மாட்டேன். ஆனால் மேலே டைல்ஸு, ஸ்டைடில் டிவி ஸ்டாண்டு, ஃப்ரிட்ஜெல்லாம் மேலே மட்டும் துடைச்சிடுவேன். ஏன்னா எங்களோட வந்து ரோடு சைடு இருக்கிறதுனால நிறைய பொல்யூஷன், டஸ்ட்டெல்லாம் உள்ளே ரொம்ப படும். அதனால் டெய்லி க்ளீன் பண்ணேன்னா மொத்தம் வீணாக போயிடும். நான் வீட்டையே ஒரு 3-4-5 times டெய்லி பெருக்குவேன். ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. நம்ம பெருக்காமல் விட்டுனா ரொம்ப பாழாக போயிடும். அதனால நான் என்ன பண்ணுவேன், டெய்லியே 4-5 times வீடை பெருக்கிடுவேன். கண்டிப்பாக துடைக்காமல் ஒரு நாள் கூட இருக்கவே மாட்டேன். டெய்லியும் துடைச்சிடுவேன். பெருக்கிறது மாத்திரம் கணக்கே இருக்காது. நான் அப்போ தான் பெருக்கி ஒரு 5-10 minutes பார்த்தா திருப்பி பெருக்குனா மாதிரியே இருக்காது. எனக்கே கோவமாக வரும், இத்தனை டைம் பெருக்கிறமே. ஆனாலும் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதனால் நல்லா நைட்டு ஒரு டைம் டீப்பாக துடைச்சிடுவேன் நான். அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் டப்பாலாம் தேய்ச்சி வச்சுருவேன். கிச்சன் ப்ரொவிஷன் டப்பா மந்த்லி ஒன்ஸ் போட்டுடுவேன். அதனால் டெய்லியே இது நான் நீட் பண்ணுறது தான். ஃபுல்லாக மேலே டைல்ஸு, கேஸு, அது மாதிரி சிமினி அந்த மேலே கிளாஸுங்கிறதுனால ரொம்ப எண்ணெய் பிச்சுக்காயிடுமேனு மேலாப்பில் மட்டும் உள்ளே டீப் க்ளீன் பண்ண மாட்டேன். அது மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன். ஆனால் அந்த மேலே கிளாஸ் மட்டும் டெய்லி துடைச்சிடுவேன், இல்லைன்னா அது ரொம்ப அசிங்கமாக இருக்குமேனு. அப்புறம் அந்த அந்த ஆயில் ஸ்டாண்டெல்லாம் நகர்த்திட்டு டெய்லியுமே துடைச்சிடுவேன். அதையும் எப்படி தான் துடைச்சி க்ளீனாக பண்ணாலும் அப்பப்போ கரப்பாம்பூச்சி எப்படி தான் வரும்னு தெரில. நானும் டெய்லி க்ளீன் பண்ணாலும் படுக்கிறதுக்கு முன்னாடி ஹிட் அடிச்சுட்டு தான் படுப்பேன். அப்படி இருந்தும் எப்படி வருதுங்கிறது தெரியல. அது வராமல் இருக்க என்ன பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ தொடச்சிட்டே இருக்கும்போது ஒன்று குட்டியாக வரும். அது குட்டியாக எப்படி தான் வருமோ, அதை பார்த்தாலே ஆகிறதில்ல. ஆனாலும் எப்படி தான் பண்ணாலும் அந்த மாதிரி கீழே அந்த கபோர்டு எல்லாமே லைட்டாக தெளிச்சிட்டு லைட்டாக தொடச்சி விட்ருவேன். ஏன்னா டெய்லி சமைக்கிறது அங்கெல்லாம் தெரிக்கும். சாண்டில் கலர் ரொம்ப அழுக்காக தெரியுங்கிறதுனால
ஹேண்டில் டெய்லி பிடிக்கிறோமா அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன், லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதையுமே டெய்லி தொடச்சி விட்ருவேன் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி. அங்கே ஃப்ரிட்ஜில் அந்த மேலே உள்ளெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன், ஃப்ரிட்ஜ் மேலே அந்த டிவி ஸ்டாண்டு கிட்டே எல்லாமே நான் டெய்லியே துடைக்குவேன். ஏன்னா டஸ்ட்டு படிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் அந்த இடத்துலலாம் நான் டெய்லியே மேலாப்பில் லைட்டாக தான் துடைப்பேன், ரொம்ப டீப்பாக துடைப்பேன்லாம் இல்லை. லைட்டாக அந்த டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சி விட்ருவேன். தொடச்சி விட்டு ஃபுல்லாக ஒரு டைம் நைட்டு பெருக்கிட்டு படுத்துட்டுருவேன். அப்போ தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்புறம் லோட் பண்ணுறதுக்கு டிஷ்வாஷரில் லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாம் ஜஸ்ட் அதில் பத்துலாம் இல்லாமல் அந்த சாதம் பத்து அப்புறம் வந்து இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போடுவேன். இல்லைனா அதில் போய் அடைச்சிக்கும்ல, அது எப்படியா இருந்தாலும் அப்படியே சில பேர் போடலாம் அப்படின்ற. ஆனால் நான் அப்படி போட மாட்டேன். லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதில் பத்தெல்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுனால ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் அதில் லோட் பண்ணிவிடுவேன். எல்லாத்தையும் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நான் அதில் எப்படி லோட் பண்ணலாங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இது இருக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைனா பாத்திரம் ஒரு 4-5 டைமு இந்த பழையாத்தில் நான் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வச்சுருந்தேன். பட் இங்கே எனக்கு எதுவுமே செட் ஆகலை. இங்கே வீடு வாங்கினத்துலேருந்து இது நாங்களோட ஓன் ஹவுஸ் தான். ஸோ இது வாங்கினத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. நானே தான் தேய்ச்சின்னு இருந்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வாங்கினேன் 2-3 மந்த்ஸு. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இருக்கிறது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. அப்புறம் அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், தனியாக பாத்திரம் தேய்ச்சின்னு வீடையும் அவ்வளோ டைம் பெருக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்கிறனால சரி ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு. இப்போ தான் இது இருக்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ரொம்ப. ஸோ இது எல்லாத்துலேயும் கவுத்து வைக்கணும், அது ஒன்று தான் கவுத்து வைக்கணும். பத்துலாம் இந்த கருவேப்பிலலாம் எல்லாமே வைக்கணும், வச்சுட்டேன். அப்புறம் சிங்கை தேய்ச்சிடுவேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லா நீட்டாக சிங்கையும் தேய்ச்சிட்டு அப்புறம் ஃபுல்லாக ஒரு டைம் ஹிட் அடிச்சிடுவேன். எனக்கு சிங்கை காலையிலேருந்து இருக்கும் இல்லையா, அதனால் காலையிலலாம் வெறும்னா வாஷ் பண்ணுவேன். படுக்கும்போது மட்டும் நல்லா நீட்டாக டேப்ஸு அந்த டைம் அந்த வாட்டர் டேங்க் அது வந்து எங்களுது வாட்டர் ப்யூரிஃபையர் அண்டர் ஷிங்க்குது, அது கீழே ப்யூரிஃபையர் வச்சுருக்கோம். அந்த டேப் மட்டும் மேலே வரும். ஸோ அது குடிக்கிற தண்ணி அந்த சைடு ப்யூரிஃபையர் வாட்டரோட டேப் அது. எங்கள் ஆற்றுல என்ன தான் ப்ராப்ளமோ தெரியாது, எப்போ பாரு அந்த டேப்பு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அது இப்போ திருப்பி கொஞ்சம் லூஸாக எடுத்து அது ப்ளம்பர் வர சொல்லி பார்க்கணும். ஸோ எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் என்னோடய கிச்சன் எப்படி இருக்குங்கிறது பாருங்கோ. இப்படி தான் நான் டெய்லி என்னோடய ரொட்டீன் இருக்கும். நான் வீடியோக்காக பண்ணுறேங்கிறது இல்லை, நான் எப்படி பண்ணுறேங்கிறது உங்கள்கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டேன். அதனால தான் சரி அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டையும் காட்டலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் உங்களுக்காக போட்டேன். பாருங்கள், அந்த இடம்லாம் ரொம்ப பட்டு அழுக்காயிடும். அதனால் ஒயிட் டைல்ஸ் நான் எதுக்கு போட்டேன்னா, அது அழுக்கு பட்டாலும் தெரியும், நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. அதனாலேயே நான் வேணும்னே நான் ஒயிட் கலர் டைல்ஸ் தான் போட்டுப்பேன். அப்போ தான் சோம்பேறித்தனம் இல்லாமல் க்ளீன் பண்ணுவேங்கிறதுனாலேயே பாருங்க. ஃபைனலாக என்னோடய கிச்சனு இப்படி தான் நான் டெய்லியே இருக்கும். நைட்டு டிஷ்வாஷர் வாங்கிறதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் பாத்திரம் தேய்க்க சில டைம் சோம்பேறித்தனப்பட்டு சிங்கில் மட்டும் பாத்திரம் வச்சுருப்பேன். ஆனால் டைல்ஸ் எல்லாம் டெய்லியுமே தேய்ச்சிருவேன். இப்படி தான் இருக்கும் டெய்லி படுக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ தான் காற்றால் எழுந்திருக்கும் போதே ஒரு நல்ல எனர்ஜியோடு இருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருந்தால் பார்க்கறதுக்கே கோவம் வரும். ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக டெய்லி நான் போடுற வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதாவது இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.